ஹாய், நான் உங்கள் விமல் சுப்பு. என்னோட விமல்ஸ் பிஹெச்டி கைடன்ஸுங்கிற சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் க்ளோன்டு ஜேர்னல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் எல்லோரும் ரிசர்ச்சர் பிஹெச்டி பண்ணுறவங்க வந்து க்ளோன்டு ஜேர்னல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து நம்ம பேப்பர் பப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்துட்டு யூஜிசி கேர்லிஸ்ட் பேப்பராக இருந்தால் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 பேப்பர் வைக்கணும் பிஹெச்டியில், நல்ல வேலிடான ஜேர்னலில் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பார்ட் டைம் ஸ்காலர்க்குலாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து யூஜிசி நாம்ஸ் படி யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னலாவது இருக்கணும். யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கிற சேனலில் உங்கள் பேப்பர் இருந்ததுன்னா தீசிஸ் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூனிவர்சிட்டிலேயே ரூல்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி அந்த ரூல்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில், பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எங்களுக்கு ப்ளகியரிசம் அந்த பர்சன்டேஜ் வந்து 10க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து 37 இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நாங்களும் யூஜிசி கேர்லிஸ்டில் தான் சப்மிட் பண்ணோம். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. 10க்கு கீழே இது பண்ணனால வேலிடான ரெப்யூட்டட் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணால் போதும் அப்படின்னு எங்கள் யூனிவர்சிட்டியில் ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. பட் உங்கள் யூனிவர்சிட்டியிலலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காமராஜர் யூனிவர்சிட்டிலலாம் எந்த நாம்ஸு கீழே இருக்குன்னு தெரில. பட் எல்லாருமே வந்து எந்த மாதிரினா யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னலில் தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரிசர்ச்சரில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, லாஸ்ட் டயத்தில் ஏதாவது ஒரு யூஜிசி கேர்லிஸ்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு பேப்பராவது அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பே பண்ணுற ஜேர்னலில் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பெய்டு ஜேர்னல் வந்து வித்தின் 1 வீக் 1 மந்தில் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு வந்து 7,000 8,000 அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா க்ளோன்டு ஜேர்னல்னால் அதே நேமில் இப்போ யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கிற பெய்டு ஜேர்னலோட நேமில் இன்னொரு ஜேர்னல் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லாக ஃபேக்கான ஜேர்னல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஓகேங்களா? இது சோத்கங்காலேருந்து எடுத்த ஒரு தீசிஸோட சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ நான் காட்ட போகிறது. ஓகேங்களா? இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸில் வந்து பாதி மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் தான் வைப்பாங்க. இப்போ இது வந்து சோத்கங்காவில் டவுன்லோட் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண 2 பேப்பரில் ஒரு பேப்பரோட சர்டிஃபிகேட் மட்டும் நான் இங்கே காட்டியிருக்கேன். இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. அந்த ஜேர்னலில் அவங்களோட பேப்பர் போட்டிருக்காங்க. அவங்க டைட்டில் எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்களும் சஃபர் ஆவாங்க. ஸோ அதனால் இந்த பேஜில் பாதி மட்டும் நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? சோத்கங்காவில் டவுன்லோட் பண்ணால் ஒரு தீசிஸில் எடுத்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வால்யூம் 7 இஷ்யூ 8 அப்படின்னு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கதா சர்டிஃபிகேட் வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யூஜிசி கேர்லிஸ்டில் ஒரு பேப்பர் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ 2018 வந்து இந்த ஜேர்னல் வந்து யூஜிசி கேர்லிஸ்டில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லை. ஓகேங்களா? யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கிற ஜேர்னல் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க மாறிட்டே இருக்கும். அந்த 4 வருஷம் டியூரேஷன் முடிஞ்சோன்னே அதோட யூஜிசி கேர்லிஸ்ட் அந்த இதிலேருந்து எடுத்துருவாங்க அந்த ஜேர்னலை. ஸோ இது வந்து இப்போ 2024 ஆனனால இந்த ஜேர்னல் எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க பப்ளிஷ் பண்ணது வந்து அந்த கரெக்டான யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னலில் இவங்க பப்ளிஷ் பண்ணல. இவங்க வந்து அந்த ஃபேக்டு ஜேர்னலில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அன்னோவிங்லியா இல்லை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து ஃபேக் ஜேர்னல், அந்த ஃபேக் ஜேர்னலை தான் க்ளோன்டு ஜேர்னல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஜேர்னல் நேம் பார்த்துக்கிட்டிங்களா? இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ. இதுதான் ஒரிஜினல் ஜேர்னல். ஓகேங்களா? இந்த ஜேர்னலோட நேமில் அந்த ஃபேக் ஜேர்னலில் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட இஷ்யூ இருக்காது. அவங்களோட வால்யூம் என்ன சொன்னாங்க? 7 சொன்னாங்க. இஷ்யூ 8ன்னு சொன்னாங்க. இவங்களோட பாஸ்ட் இஷ்யூ பாருங்கள். இவங்க ஜேர்னலில் பாஸ்ட் இஷ்யூவில் வால்யூம் நம்பர் 7 அப்படின்னு இருக்குது. பட் இஷ்யூ வந்து 8ன்னு இல்லை. ஓகேங்களா? இவங்க இஷ்யூ 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னலோட நேமை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க ஃபேக் ஜேர்னல் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தெரியாமல் யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கிற ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் அவங்க பப்ளிஷ் பண்ணது ஃபேக் ஜேர்னல். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்ச இந்த ஜேர்னல் வெப்சைட்லேயே வந்து முன்னாடி வந்து ஹோம் பேஜில் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. பி அவேர் ஆஃப் த ஃபேக் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இது யூஜிசி கேர்லிஸ்டில் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும், க்ளோன்டு ஜேர்னல்லேருந்து நீங்கள் பேப்பர் போடுறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூகுளில் யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னல் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. யூஜிசி கேர்லிஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு போடுங்க. அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு போட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு லிங்க் வரும் சாவித்ரி பாய் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரிஜினல் லிங்க்கு. இந்த வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்குள்ளே போனோன்னே நமக்கு காட்டும். இருங்க, ஷோ ஆகும். யூஜிசி கேர்லிஸ்ட் இது நீங்கள் வெறுமனே யூஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னல் அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிஸ்ட்டான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பிலீவ் பண்ண வேணாம். இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களா, அலர்ட் 1 அலர்ட் 2 அப்படின்னு இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோடு ஜேர்னல் யூஜிசி கேர் குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு இருக்குது. குரூப் 1ன்னா ஒன்றும் இல்லை, யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கிற இந்தியன் ஜேர்னல். ஓகேவா? இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணுற எல்லா ஜேர்னல்ஸும் இதில் வரும். குரூப் 2 அப்படின்னா ஃபாரின் லெவலில், அதாவது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்டர்நேஷ்னல் வெளி கண்ட்ரியில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, பட் அவங்களும் யூஜிசி கேர்லிஸ்டில் வருவாங்க. அந்த இதை வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் போட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் டைட்டில் போட்டு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அலர்ட் 1 அலர்ட் 2ல் வந்து போனோன்னா இப்படி வரும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அலர்ட் 2 லிஸ்ட் ஆஃப் க்ளோன்டு ஜேர்னல் குரூப் 2 பார்த்தீங்களா? சேம் நேம் தான். இந்த சைடு இருக்கிறது ஒரிஜினல், அந்த பக்கம் இருக்கிறது க்ளோன்டு ஜேர்னல். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் எது வந்து ஃபேக் ஜேர்னல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் பேப்பர் வந்து யூஜிசி கேர்லிஸ்டில் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஃபேக் ஜேர்னலில் வந்து போடாமல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.